அருமையான தமிழ் சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்மள்ல பெரும்பாலான பேர்களுக்கு தினமும் ஒரு முறையாவது ஃபோன் கால்ஸ் வந்திருக்கும். ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க சார், ஈக்விட்டில, பங்குச்சந்தையில இன்வெஸ்ட் பண்ணுங்க. மிக வேகமாக சம்பாதிக்கலாம் சார். நிறைய லாபம் குடுக்குறேன்னு சொல்லிட்டு, அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது கால் அட்டெண்ட் பண்ணியிருப்போம். இதுல எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னா, அவங்க சொல்றதுல 99% உண்மைதான். பங்கு சந்தையில மிக வேகமாக லாபம் பார்க்க முடியும். அதே நேரத்துல சொல்லாத தகவல் மிக வேகமாக பணத்தை இழக்கவும் முடியும். ஸோ மிக சிறப்பான அளவுல நம்ம தயாராகிட்டோம்னா நம்மளுடைய பணத்தை அதிகப்படுத்த முடியும். யாராவது சொல்றாங்கங்கிறதுக்காக தவறான முறையில தெரியாம பங்கு சந்தையில இன்வெஸ்ட் பண்ணோம்னா நிறைய பணத்தை இழக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா பங்கு சந்தை என்பது ஒருத்தர் இழக்கும் போதுதான் இன்னொருத்தர் லாபத்தை அடைய முடியும். நம்ம லாபம் அடைகிறோம்னா இன்னொருத்தர் நஷ்டம் அடைகிறாங்கன்னு அர்த்தம். அப்ப லாபம் அடையணுமா நஷ்டம் அடையணுமாங்கிறது நம்ம கத்துக்கிட்டு பண்ணக்கூடிய செயல்கள்ல தான் இருக்கு. லட்சக்கணக்கான வீடியோக்கள், லட்சக்கணக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் ஆன்லைன்ல கிடைக்குது. பட் தமிழ்ல கிடைக்கக்கூடிய தகவல்கள் மிக மிக குறைவு. அதனால நான் தமிழ்ல இந்த மாதிரி யூடியூப் சேனல் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். வாங்க கத்துக்கலாம். நம்மளால கண்டிப்பாக முடியும். அதுக்கு முன்னாடி இந்த பாரதியாருடைய ஒரு வார்த்தை, இனி ஒரு விதி செய்வோம். நம்ம தலையெழுத்த ஆண்டவன் எழுதியிருந்தா கூட நம்மளால நம்மளுடைய விதியை மாற்றி எழுத முடியும் அப்படின்னு நம்பிக்கை வச்சாரு. அத போராடுவோம் வெற்றி பெறுவோங்கிற மாதிரி. அதனாலதான் இனி ஒரு பணம் செய்வோம்ங்கிற வார்த்தையை நான் வச்சிருக்கேன். நம்மளால கண்டிப்பாக முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவதாக நம்ம வீடியோ 16ஆம் தேதி நான் பதிவு பண்ணக்கூடிய இந்த வீடியோ முதலாவது வீடியோன்னு வச்சுக்கலாம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னுடைய பங்கு சந்தைகளுடைய வரலாறு. இந்திய பங்கு சந்தை எந்த காலத்துல ஆரம்பிச்சாங்க, யாரு முதல்ல எந்த இடத்துல என்ன பங்குகள் விற்பனையாச்சு, யாரு வாங்கினாங்கிறத நம்ம இதை பார்க்க போறோம். ஏன்னா இந்த மாதிரி தகவல்கள் அதிகமாக கிடைத்திருக்காது. போலாம். முதலாவதாக அனைவருக்கும் இந்த பங்கு சந்தை அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன். பெரும்பாலும் தெரிந்திருக்கலாம், இருந்தாலும் பரவாயில்ல. இந்தியால இல்ல உலகத்திலேயே 3 வகையான நிறுவனங்கள் இருக்கு பொதுவா. சிறு நிறுவனங்கள் ஸ்மால் கேப் அப்படின்னு சொல்லுவோம். நடுத்தர நிறுவனங்கள் மிட் கேப், மிகப்பெரிய நிறுவனங்கள் லார்ஜ் கேப். இந்தியால ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், இந்துஸ்தான் யூனிலீவர் இது எல்லாமே லார்ஜ் கேப். அதாவது பல ஆயிரக்கணக்கான கோடிகளை அவங்க இன்வெஸ்ட் பண்ணி பிசினஸ் பண்றவங்க லார்ஜ் கேப். மிட் கேப்ங்கிறது சிறு நிறுவனங்கள். சிறு நிறுவனங்களை விட கொஞ்சம் அதிகமான இன்வெஸ்ட் பண்ண கேபிட்டல் உள்ள நிறுவனங்கள். இந்த இந்தியன் ஆயில் கார்பரேஷன் இந்த மாதிரி நிறுவனங்கள். அடுத்து மிக சிறிய கேபிட்டல்ஸ், மார்க்கெட் கேபிட்டல் உள்ள நிறுவனங்கள், அதாவது 200 கோடிக்கு கீழே 100 கோடிக்கு கீழே உள்ள நிறுவனங்கள் சிறிய நிறுவனங்கள், சிறு நிறுவனங்கள், ஸ்மால் கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுடைய ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னாலும் சரி குறைவாக இருக்கும். 5 ரூபாயில கூட கிடைக்கும், 10 ரூபாயில கூட கிடைக்கலாம். மிட் கேப்னா சற்று அதிகமாக ஒரு 100 ரூபாயில இருந்து 500 ரூபாய் வரைக்கும் கிடைக்கக்கூடியது. லார்ஜ் கேப்னா கிட்டத்தட்ட 1000, 2000, 5000 இந்தியாவில் 1 லட்சத்துக்கு மதிப்புள்ள ஷேரும் கிடைக்குது. ஸோ இந்த நிறுவனங்கள் அனைத்தும் தங்களுடைய பிசினஸ் வளர்ச்சிக்காக அதனுடைய ப்ரொமோட்டர்ஸ், அதாவது ஒரிஜினல் ஓனர்ஸ் தங்களுடைய பங்குகளை மார்க்கெட்ல கொடுப்பாங்க. அதாவது என்னுடைய பார்ட்னர் ஆயிக்கலாம். அதனுடைய பங்குகளை வாங்குறதன் மூலமாக அந்த நிறுவனத்தினுடைய நம்மளும் ஒரு பார்ட்னர் மாதிரி உணரலாம். அந்த பங்கினுடைய தொகை லாபம் உயரும் போது நமக்கும் அதுக்கான பங்கு உண்டு. அதாவது ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு ஷேர் வாங்குறோம், ஒரு 4-5 வருடங்கள்ல அந்த ஷேர் 500 ரூபாய் 1000 ரூபாய் மாறிடுச்சுன்னா அந்த லாபத்துல நமக்கு பங்கு உண்டு. அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் அந்த கம்பெனி ஈட்டக்கூடிய
லாபத்துல அது டிவிடெண்டாகவோ ஷேராவோ இல்லைன்னா அந்த முதலீட்டை அதிகப்படுத்துறப்போ நமக்கும் பங்கு உண்டு. மீண்டும் ஒரு முறை சொல்றேன், பங்கு சந்தைனா பெருநிறுவனங்களுடைய பங்குகளை ஷேர நம்ம வாங்கி அல்லது விற்று நம்ம சம்பாதிக்க முடியும். இந்த ஒரு நிறுவனத்தினுடைய ஷேர் நம்ம வாங்குறதுனால நாம அந்த நிறுவனத்தினுடைய ஒரு பங்குதாரரா மாறிடுறோம். பங்குதாரர்னா நேரடியாக அந்த ரிலையன்ஸ் ஆபீஸ்ல போயிட்டு உட்கார்ந்துக்கிட்டு நானும் ஒரு பங்குதாரர், எனக்கு ஷேர் எடுத்து போடுங்க, ஏசி ஆன் பண்ணுங்க, எனக்கு இந்த ரூம் இந்த ஆபீஸ் கொடுங்கன்னு சொல்ல முடியாது. அசட்ல எந்த உரிமையும் கிடையாது. அந்த பங்குல மட்டும்தான் நமக்கு உரிமைகள் உண்டு. எப்பெல்லாம் அந்த பங்கு உயருகிறதோ, தொகை உயருதோ, அதுல நம்ம வித்து பணமாக்கிக்கலாம். சப்போஸ் பங்கு தொகை அந்த வாங்குற பங்கு விலையை விட குறைவா போச்சுன்னா நஷ்டமும் நம்மளை சார்ந்ததுதான். மறுபடியும் சொல்றேன், பிசினஸ்ல நமக்கு எந்த விதமான அசட்ல நமக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. நம்ம வாங்கக்கூடிய அந்த பங்குனுடைய தொகை உயரும் போதோ இல்ல குறையும் போதே நம்ம லாபம் ஈட்டலாம் அல்லது நஷ்டம் அடையலாம். இந்தியாவினுடைய இந்த பங்கு சந்தை நம்ம ஆசியாவிலேயே மிக பழமையானது. 1850கள்ல தொடங்கப்பட்ட சந்தை. கிட்டத்தட்ட 200 180 75 வருடங்கள் ஆகிவிட்டது. மிக பழமையானது, மிக பெரிய சந்தை. ஏன்னா இந்தியால இப்ப அதுவும் கொரோனாவுக்கு பின்னாடி பல மில்லியன் கணக்கான பில்லியன் கணக்கான டிரான்சாக்சன்ஸ் முதலீட்டாளர்கள் உள்ள நுழைஞ்சிருக்காங்க. இது ஒரு நல்ல வாய்ப்பு, பணமாக்குறதுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. ஸோ இந்த முதலாவது வீடியோல இந்தியாவினுடைய பங்கு சந்தைகளுடைய வரலாற்றை பத்தி நம்ம பார்க்க போறோம். நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்திய பங்கு சந்தை 18ஆம் நூற்றாண்டினுடைய நடுவுல தொடங்கப்பட்டது. அப்போ ஆங்கிலேயர் காலம் இந்தியால ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் முதலாவதாக இந்த கடன் பத்திரங்களை கொடுத்தாங்க. 1950கள்ல இந்தியால பேங்க் ஆஃப் பாம்பே, பேங்க் ஆஃப் மெட்ராஸ் அண்ட் பேங்க் ஆஃப் பெங்கால் போன்ற வங்கி சார்ந்த பங்குகள் மட்டுமே முதல்ல விற்பனைக்கு வந்துச்சு. அதை வாங்கி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வச்சுக்கிட்டு திருப்பி விற்க முடியும். அப்ப நம்ம ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போய் தான் அந்த பங்குகளை வாங்க முடியும். அதாவது பாண்ட், பேப்பர், டாக்குமெண்ட்ல கொடுப்பாங்க. அந்த நேரத்துல அந்த ப்ரொமோட்டர்ஸ் எதிர்பார்க்கக்கூடிய தொகையை கொடுத்துட்டு அந்த டாக்குமெண்ட்டை எழுதி கொடுப்பாங்க. ரிட்டர்ன்ல டாக்குமெண்டா கொடுப்பாங்க. அதை வாங்கி சேஃபா வச்சுக்கிட்டு அந்த தொகை உயரும் போது நாளடைவில் போய் நேரடியாக தான் தெரியும். அப்போ பேப்பரோ நியூஸ் பேப்பரோ ஃபோன் இல்லாததுனால நமக்கு பங்கு எப்போ தேவையோ அப்போ அந்த டாக்குமெண்ட்டை இன்னொருத்தர்கிட்ட கை மாற்றி விட்டு வரக்கூடிய தொகையை நம்ம வாங்கிக்கலாம். இதுதான் 1850கள்ல நடைமுறையில் இருந்தது. அப்போ இந்தியாவில் பாம்பே மிகப்பெரிய ஒரு டெக்ஸ்டைல் பிசினஸ் இருந்தது. இப்ப திருப்பூர் இருக்கிற மாதிரி அந்த காலத்துல இந்தியால மும்பை. பல நாடுகள்ல இருந்து பருத்தியை கொண்டு வந்து பாம்பேல வித்து பாம்பேல அதை டெக்ஸ்டைல் துணியாக மாற்றி மறுபடியும் விற்பாங்க. ஸோ அமெரிக்கால இருந்து பெரும்பாலான பருத்தி ஏற்றுமதி இந்தியாவுக்கு நடந்தது. அதை வச்சுதான் நம்ம பருத்தி பெரிய பெரிய ஆலைகளை நடத்தினாங்க. இப்போ 1860கள்ல அமெரிக்கால கடுமையான உள்நாட்டு போர், அந்த கருப்பர்களுக்கு வெள்ளையர்கள் அப்படிங்கிற உள்நாட்டு போர் வந்ததுனால அங்கிருந்து வரக்கூடிய பருத்தியினுடைய வரத்து மிக குறைஞ்சு போச்சு, இல்லைன்னா நிறுத்தப்பட்டது. அப்போ இந்தியாவில டெக்ஸ்டைல் பிசினஸ் மும்பைல மிக மோசமாக பாதிக்கப்பட்டது. ஏன்னா பருத்தி கிடைச்சா மட்டும்தான் அவங்களால நூல் தயாரிக்க முடியும், துணி தயாரிக்க முடியும். இதனால என்ன பண்ணாங்க, அந்த மும்பைல உள்ள முக்கியமான ஒரு 22 பெரிய முதலீட்டாளர், பெரிய ஓனர்ஸ், டெக்ஸ்டைல் ஓனர்ஸ் என்ன பண்ணாங்க, மும்பைல ஒரு முக்கியமான இடம் டவுன் ஹால்ல போய் ஒரு பெரிய ஆலமரத்துக்கு கீழே ஒரு திண்ணையில உட்கார்ந்துக்கிட்டு தெரிவிக்கிறாங்க, நாங்க இந்த மாதிரி கம்பெனி நடத்திட்டு இருக்கேன், எங்களுக்கு மிக காட்டன் பருத்தி மிக அதிகமாக தேவைப்படுது, யாரெல்லாம் எங்ககிட்ட பருத்தி கொடுக்குறீங்களோ அவங்க எங்களுடைய பங்குல எங்களுடைய பிசினஸ்ல பார்ட்னர் மாதிரி நாங்க சேர்த்துக்கிறோம், வரக்கூடிய லாபத்துல உங்களுக்கும் பங்கு தரோம், எங்களுக்கு கண்டிப்பா பருத்தி கொண்டு கொடுங்க. இப்ப எப்படி ஒரு
இடத்துல ஒரு 50 ஆட்டோ சேர்ந்து ஒரு சங்கம் ஆரம்பிக்கிற மாதிரி அந்த 22 பேர் சேர்ந்து ஒரு சங்கம் ஆரம்பிச்சாங்க. அதற்கு தான் நேட்டிவ் ஷேர் அண்ட் ஸ்டாக் புரோக்கர்ஸ் அசோசியேஷன். ஆரம்பத்துல இந்திரா காந்தி ஆட்டோ சங்கம்னு சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி நேட்டிவ் ஷேர் அண்ட் ஸ்டாக் புரோக்கர்ஸ் அசோசியேஷன் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. அதுதான் இப்ப பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மும்பை இப்போ. ஆனா அதை மாத்தல, வார்த்தைகளை மாத்தல, பாம்பே பிஎஸ்சி அப்படின்னு சொல்றாங்க. 1860களில் தொடங்கப்பட்டது, நாளடைவுல பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு மாறிடுச்சு. இந்தியாவில் மிக பழமையான பங்கு சந்தை பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அடுத்தது 1957 இந்திய சுதந்திரம் பெற்றதுக்கு பின்னாடி சில வரைமுறைகள், சில சட்டங்கள் இயற்றப்பட்டன. யாரு வாங்க முடியும், எங்க வாங்க முடியும், எப்படி வாங்கலாம், எவ்வளவு வாங்கலாங்கிறத சட்டமா இயற்றினாங்க. அதுல இருந்து தான் பிஎஸ்சி அப்படின்னு நேம் ஆச்சு. இப்ப இந்தியாவில் உள்ள பிஎஸ்சிங்கிறது உலகத்துல மிகப்பெரிய ஒரு பங்கு சந்தையா இருக்கு. இந்த பிஎஸ்சியினுடைய வளர்ச்சியை பார்த்துட்டு நிறைய நகரங்கள்ல பங்கு சந்தைகள் உருவாக்கப்பட்டது. 1894ல அகமதாபாத் பங்கு சந்தை, 1908ல கல்கத்தா பங்கு சந்தை, 1937ல நம்ம சென்னையில மதராஸ் பங்கு சந்தைன்னு தொடங்கப்பட்டுச்சு. இந்தியால சின்ன சின்ன ஊர்கள்ல, சின்ன சின்ன நகரங்கள்ல பங்கு சந்தை தொடங்கப்பட்டது. ஆனா இது நாளடைவுல இந்த சின்ன சின்ன சந்தைகள் எல்லாம் மூடப்பட்டன. டிஜிட்டலைசேஷன் இந்தியால வந்ததுக்கு பின்னாடி, அதாவது குளோபலைசேஷன் 1990க்கு பின்னாடி வந்ததுக்கு பின்னாடி பெரும்பாலான சந்தைகள் மூடப்பட்டன. இந்தியாவில் தற்போது பிஎஸ்சி மற்றும் என்எஸ்சி அப்படின்னு 2 பங்கு சந்தைகள் மட்டும்தான் இப்போ வர்த்தகம் செய்யறாங்க. அடுத்தது மிக முக்கியமான வளர்ச்சி 1988களில் இந்தியாவில் உள்ள மத்திய அரசாங்கம் இந்த பங்கு சந்தையினுடைய எல்லா நடைமுறைகளையும் கண்ட்ரோல் பண்றதுக்காக செபி அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா இதனுடைய முக்கியமான வேலை என்னன்னா, இந்த பங்குகளை வாங்குறதுலயும் விற்கிறதுலயும் உள்ள சட்டப்பூர்வமான நெறிமுறைகளை மெயின்டைன் பண்றதுக்காக இது ஆரம்பிச்சாங்க. 1992ல செபிக்கு ஃபுல் கண்ட்ரோல் கொடுத்தாங்க மத்திய அரசாங்கம். 1990களுக்கு பின்னாடி இந்த குளோபலைசேஷன் வேர்ல்ட் உலகம் முழுவதும் உள்ள அந்த வர்த்தக ஒப்பந்தம் வந்ததுக்கு பின்னாடி பங்குச்சந்தை மிக வேகமாக வளர்ந்தது. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா லோக்கல்ல மட்டும்தான், சில ஏரியாக்கள் மட்டும்தான் பங்குகளை வாங்க விற்பனை பண்ணாங்க. 1990ல காங்கிரஸ் நரசிம்ம ராவ் பீரியட்ல பின்னாடி மன்மோகன் சிங் காலத்துக்கு பின்னாடி குளோபலைசேஷன் லிபரலைசேஷன் பண்ணதுக்கு பின்னாடி ஃபாரின் அதர் நாடுகள்ல இருந்து, மற்ற நாடுகள்ல இருந்து வந்து இந்தியாவுடைய பங்குகளை நிறைய வாங்க ஆரம்பிச்ச உடனே மிக வேகமாக வளர்ச்சி அடைந்தது இந்திய பங்கு சந்தை. 1992ல இரண்டாவதாக இந்தியாவில் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்எஸ்சின்னு சொல்றோம், அது தொடங்கப்பட்டது. இது கம்ப்ளீட்டா டிஜிட்டலைசேஷன்ஸ், அதாவது பேப்பர் காகித முறை பங்கு கிடையாது. ஒரே ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்க காசை கொடுத்துட்டு, அதாவது அந்த பங்கு விற்பனையாளர்கிட்ட காசை கொடுத்துட்டு சர்டிபிகேட் டாக்குமெண்டா வாங்குறது கிடையாது. இடையில சின்ன சின்ன புரோக்கர்ஸ் கிட்ட நம்ம ஆன்லைன் மூலமாக, அதாவது டிஜிட்டலைசேஷன் மூலமாக பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நேரடியா போகணுங்கிற கட்டாயம் கிடையாது. இப்ப இந்த என்எஸ்சி உருவாக்கத்துக்கு பின்னாடி 1996ல டிமெட்டீரியலைசேஷன் சொல்றோம். அதாவது காகிதம் முறையில டாக்குமெண்டா வாங்கிட்டு இருந்த இந்த பங்குகள் அனைத்தும் மின்னணுவாக்கப்பட்டன. நேரடியாக ஒரு இடத்துக்கு சென்னையில போய், அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல போய் தான் நம்ம டாக்குமெண்ட்டை வாங்க முடியும், விற்க முடியும். இப்ப பாத்தீங்கன்னா புரோக்கர்ஸ் மூலமாக நம்ம வீட்டுல இருந்தே மொபைல் போன் மூலமாகவோ அல்லது கம்ப்யூட்டர் மூலமாகவோ மிக எளிமையாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அலைய வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளால பங்குகளை வாங்குவதும் விற்பதும் மிக எளிமையான ஒரு நடைமுறை ஆயிப்போச்சு. 2000க்கு பின்னாடி இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ், இன்ட்ராடே, இந்த மாதிரி டெரிவேட்டிவ் மார்க்கெட்ஸ் சொல்லுவாங்க, இது அறிமுகப்படுத்தினதுக்கு பின்னாடி ஒரே நாள்ல நம்மளால மார்க்கெட்ல நிறைய சம்பாதிக்க முடியும், அதே நேரத்துல நிறைய நஷ்டமும் ஒரே நாள்ல நடக்குது. இது அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்ப்போம். இந்த ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் இன்ட்ராடே பத்தி அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்ப்போம். 2000க்கு பின்னாடி இந்த என்எஸ்சி பிஎஸ்சி
புரோக்கர்ஸ் நிறைய இந்தியா முழுக்க புரோக்கர்ஸ் ஆரம்பிச்சாங்க. அவங்க தான் இன்டர்மீடியட் நம்ம நடுவுல. நம்ம நேரடியாக என்எஸ்சி பிஎஸ்சியில போயோ இல்ல கம்பெனில போயோ ஷேர்ஸ் இப்போ வாங்க முடியாது. நம்ம எந்த கம்பெனில ஷேர்ஸ் வாங்கணுமோ அந்த கம்பெனியுடைய ஷேர் பிரைஸை நம்ம புரோக்கர்ஸ் கிட்ட கொடுத்துடணும். அவங்க நம்ம தேவையான பங்குகளை நம்ம தேவையான பிரைஸ்ல நமக்கு வாங்கி கொடுப்பாங்க. அதே மாதிரி விற்கிறதுனாலும் அதே மாதிரி தான். நமக்கு எந்த மதிப்புல பண மதிப்புல பொருளை அதாவது ஷேர்ஸ் விற்கணும்னு நினைக்கிறோமோ அப்போ இந்த புரோக்கரை கான்டாக்ட் பண்ணி தெரிவிச்சோம்னா அவங்க நமக்கு வித்து பணமாக்கி நமக்கு தருவாங்க. இந்த சென்செக்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவுடைய முக்கியமான மிக உயர்ந்த அதாவது டாப் மோஸ்ட் 30 கம்பெனிஸினுடைய ஆவரேஜ் பிரைஸ் ஷேர் பிரைஸ் தான் சென்செக்ஸ் சொல்லுவோம். இது பிஎஸ்சியில பயன்படுத்தக்கூடியது. அடுத்தது என்எஸ்சியில அதே மாதிரி நிப்டி 50 சொல்லுவோம். அந்த 50ங்கிறது இந்தியாவுடைய மிகப்பெரிய 50 பங்குகளுடைய ஆவரேஜ் பிரைஸ். இதுதான் இந்த ஆப்ஷன்ஸ்லயும் ஃபியூச்சர்ஸ்லயும் மிக முக்கியமானது சொல்லுவாங்க. நிப்டி அண்ட் பேங்க் நிப்டின்னு சொல்லுவோம். அதை நம்ம இப்போ அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்ப்போம். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா 1875ல ஒரு பாம்பேல ஒரு சின்ன ஆலமரத்துக்கு கீழே ஒரு 20 பேர் 22 பேர் ஆரம்பிச்ச ஒரு சின்ன வர்த்தகம் இன்னைக்கு உலக அளவுல ஒரு நாள்ல பல லட்சக்கணக்கான கோடிகள் புழங்கக்கூடிய ஒரு வர்த்தகமா பிசினஸா மாறி இருக்கு. இந்தியால இந்த முக்கியமான டேர்ம்ஸ் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, இந்த மூணுமே இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல முக்கியமான ஒரு அமைப்புகள். இந்த மூணு மூலமாகத்தான் நம்ம பங்குகளை வாங்கவோ விற்கவோ முடியும். ஸோ இப்போ நவீன காலங்கள்ல அந்த 2000க்கு பின்னாடி இந்தியாவுடைய பங்குச்சந்தை ஒரு நம்பிக்கையான தைரியமான முதலீடு செய்யக்கூடியது, நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு அடையாளமாக இந்தியாவுடைய பங்கு சந்தை இருக்கு. இத்தனை விஷயங்கள்லயும் சில நடைமுறைகள்ல சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்திய பங்கு சந்தை வீழ்ச்சி அடைந்தது. கொரோனா சமயத்துல இந்த உலகம் ஃபுல்லா எல்லா கம்பெனிகளும் மூடப்பட்டன, எல்லா துறைகளிலும் பாதிக்கப்பட்டது. அப்ப இந்திய பங்கு சந்தையும் பாதிக்கப்பட்டது. இந்த கொரோனா மட்டும் கிடையாது, அதற்கு முன்னாடி சில சமயங்கள்ல இந்திய பங்கு சந்தை மிக மோசமான வீழ்ச்சியை அடைந்தது. அது எப்பெல்லாம் இந்தியா வீழ்ச்சி அடைந்ததுங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்க்கலாம். அனைவருக்கும் மிக எளிமையாக புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். குட் நைட்.